சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கூகுள் ஆட்சன்ஸ் வந்து எனக்கு ஒரு 1.5 வருஷமாக கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் நீங்கள் என்னை டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள், என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலான்ட்டு ஒரு சில இதுக்கு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அது மாதிரி அவங்க வந்து அவங்களோட சைட்டை அமைச்சிருந்தாங்க. நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னோம், உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுங்க, அதோட உங்களோட அட்மின் அதாவது ஓனரோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுங்கன்னா அவங்களும் எனக்கு அமைச்சிருந்தாங்க. நான் லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் அதாவது அட்மின் போஸ்ட் மட்டும்தான் அவங்களால போட முடியும், வேறு எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி வந்து ஒரு வெப்சைட் இருந்துச்சு. அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இல்லை மேடம் நீங்கள் எனக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணி எனக்கு அனுப்பாதீங்க, வேர்ட்ப்ரெஸ்ஸில் நீங்கள் வந்து உங்களோட ஒரிஜினல் அட்மின் அதாவது நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணிங்களா அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக டார்கெட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து அமைச்சிருந்தேன். நான் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி சைட் பாரில் பாருங்கள் இவ்வளோ இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை அப்படி அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி லாகின் பேஜை அவங்க கொடுக்கல. இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 18,000 பக்கத்தில் ஒரு 15,000 இப்போ பணத்தை வாங்கிட்டு ஒரு 1.5 வருஷமாக வாங்கிட்டு ஒரு நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் எப்படியோ அல்லது ஒரு போஸ்ட் எப்படி போடுறதோ நார்மலாக அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டை அவங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 15,000 மேலே பணத்தை வாங்கிட்டு இதுதான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு யாரும் நீங்களும் இது மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ் வந்து உங்களால் வாங்க முடியாது. முழுக்க ஓனராக இருந்தால் மட்டும்தான் கூகுள் ஆட்சன்ஸ் வாங்க முடியும். இதுக்கு வந்து நம்ம அவங்கள்ட்ட கேட்டிருந்தோம், அவங்கள்ட்ட யூசர் ஐடி பாஸ்வேர்டு அனுப்புங்கன்னா நம்ம இந்த மாதிரி நம்மளோட சைட்டு ஒன்று க்ரியேட் பண்ணி நம்மளோட சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அமைச்சிருந்தோம். ஆனால் அவங்க எனக்கு அனுப்பின ஸ்க்ரீன்ஷாட் மேலே இருக்கிறது வந்து நான் அனுப்புனது, கீழே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சைட்டில் வந்து நான் அவங்களுக்கு எடுத்து அமைச்சிட்டது. எனக்கு இந்த மாதிரி வேணாம், இது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மட்டும் தான் போட முடியும், எனக்கு மேலே இருக்க மாதிரி எனக்கு இருந்தால் அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வேணுங்க. ஆனால் அவங்களுக்கே இதை அனுப்பலை அப்படிங்கிறது எனக்கு லேட்டாக தான் தெரியும். ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒரு சில யூடியூப் சேனலை பார்த்து சைடு இன்கம்மாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க வீட்டில் இருந்தே நம்ம ஒரு நல்ல ஏர்னிங் பண்ணலாம், பிளாக் கண்டென்ட் எழுதி அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட்லாம் நல்லா எழுதியிருக்காங்க குவாலிட்டியாக. ஆனால் கூகுள் ஆட்சன்ஸ் இவங்களால் வாங்க முடியல. ஏன் வாங்க முடியல அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்ம அவங்களோட சைட்டை செக் பண்ணி பார்த்தப்போ இவங்க வந்து சரியான ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நல்ல உறுதிதம் ஆயிடுச்சு. அவங்கள்ட்ட நீங்கள் ஏமாந்துருக்கீங்கன்னு என்னால் சொல்ல முடியல. ஏன்னா அவங்க இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் அவங்க பேசின ஒரு 2 கிளிப்பை நான் ஆட் பண்ணுறேன். ஆனால் ஹவுஸ் ஒய்ஃபை டார்கெட் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு ஏமாற்றுவாங்க அப்படிங்கிறது நான் இந்த வெப்சைட்டு சம்மந்தமாக ஏமாத்துறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு நம்ம நிறையா வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. நம்ம பேர் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் தான் நம்ம இருக்கோம். நான் இதுக்கு முன்னாடியே பேர் சொல்லியிருக்கேன், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். நான் அவங்க பேசுகிற ஒரு 2-3 கிளிப்பை போடுறேன். இந்த மாதிரிலாம் என் வெப்சைட்டில் தெரியாது ப்ரோ. ஒன்லி கண்டென்ட் மட்டும் ரைட் பண்ணி அந்த போஸ்ட்டை மட்டும் ரெடி பண்ணி போடுவோம், அவ்வளோதான் எனக்கு தெரியும். மற்றபடி இந்த மாதிரி ரைட்ஸ்லாம் எனக்கு வரல. இதுதான் யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் எனக்கு கொடுத்தாங்க, வேறு எதுவும் எனக்கு கொடுக்கல. இது வரைக்குமே 15,000 கொடுத்துட்டோம் ப்ரோ, பட் இன்னும் ஆக்டிவேட் பண்ணவே முடியல. என்ன ரீசனும் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. எனக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது, சக்ஸஸ் பண்ண முடியலன்னு. நீங்கள் வெப்சைட் ஆரம்பித்து 13 மாதம் 17 நாள் ஆகுது. இதுவரையிலும் நீங்கள் இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு தான் நீங்கள் கண்டென்ட் ரைட் பண்ணுறீங்களா? ஆமாம் ப்ரோ, இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் தான் கொடுத்தாங்க, அதை வச்சு தான் கண்டென்ட் ரெடி பண்ணி போஸ்ட் போடுவேன். பட் இது வரைக்குமே எனக்கு எந்த அப்ரூவலும் வரல, ரெஸ்பான்ஸும் சரியாக பண்ண மாட்டாங்க. ஏமாந்துட்டும் எனக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணம் இருந்துட்டு தான் இருக்குது. பட் தெரியல ப்ரோ எப்படின்னு. நான் உங்களுக்கு ஒரு டெமோ அமைச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் ஓனரோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு. போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் அவங்கள வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ண சொன்னேன். இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். இவ்வளோ ஏமாந்துருக்காங்க அப்படிங்கிற இன்னும் நான் அவங்கள்ட்ட நிறையா பேசினேன். என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோடய லிங்க் என்னோடய கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருந்தேன். நான் ஆனால் கால் பண்ணி பேச மாட்டேன் யாருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்க பேசினா அடுத்த ஆடியோ. இப்போ என்ன பண்ணணும் ப்ரோ, ஒன்றும் புரியல. அவ்வளோதானே வேஸ்ட்டாக அந்த வெப்சைட், ஒன்றுமே புரியல ப்ரோ எனக்கு. இப்போ என்ன பண்ணணும்? இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா அவங்கள்ட்ட நான் பேசியிருந்தேன். ஆனால் அவங்க ஏமாற்றப்பட்டிருந்தேன். அதில் வாட்ஸ்அப்பில் ஒரு ஆடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதை ஒன்று ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ, ஏமாந்துட்டோன்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. வீட்டில் செம்மையை திட்டு வாங்க போகிறேன்னு மட்டும் நல்லா தெரியுது. சரி ஓகே ப்ரோ. டொமைன் இருக்கு.
நான் அப்புறம் பேசுகிறோம் ப்ரோ. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னடா இது இப்படிலாம் கூட நடக்குது நாட்டில் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். சரி, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ உங்கள் அட்வைஸ்க்கு. நான் ஏதாச்சும் ஹெல்ப்னா கண்டிப்பாக கேட்குறேன். இப்போதைக்கு கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது. நான் அப்புறம் பேசுகிறேன் ப்ரோ. தேங்க்ஸ். நான் அப்புறம் சரி, இப்படி ஏமாற்றிருக்காங்களே, நீங்கள் இந்த வெப்சைட்டை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிடலாம். இந்த வெப்சைட் தான் அவங்களோட வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டை வச்சு தான் அவங்க ஒரு 15,000 ரூபா பணத்தை வாங்கியிருக்காங்க. ஆனால் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டர் கிரெடிட்டில் அவங்களோட சைட் போட்டிருக்காங்க. நான் அதை நம்ம காட்ட வேணான்னு நினைக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் வேணால் லிங்க் கொடுக்குறேன். 15,000 ரூபா 16,000 ரூபா 17,000 கொடுத்து இது மாதிரி ஏமாந்துடாதீங்க. ஒரு வெப்சைட் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளே ரெடி பண்ணி தரோம். இவங்களோட கம்மி ப்ரைஸில் தான் ரெடி பண்ணி தரோம். முழுக்க நீங்கள் ஓனர் தான் கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கலாம். நம்ம இன்ன வரலும் சப்போர்ட் பண்ணதில் 2 பேருக்கு மட்டும்தான் கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வந்து கிடைக்கல. மித்த நிறையா பேர்த்துக்கு கிடச்சிருக்கு. நம்ம வந்து நிறையா பேர்த்துக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதான் இல்லை என்கிட்ட தான் சைட்டு வாங்கணும், நீங்கள் வாங்கினா தான் நம்ம சப்போர்ட் பண்ணுவோன்னு கிடையாது. உங்களோட டவுட்டு எதாக இருந்தாலும் கேளுங்க. தாராளமாக டெலிகிராம் குரூப்பில் நம்ம ஆன்சர் பண்ணுறோம். ஒரு சில ஸ்கேமரும் இருக்காங்க. அதனால் நம்ம ஒரு சில இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி நிறைய நம்ம குரூப்லேயுமே இருக்காங்க. அதை நம்ம தவிர்க்க முடியல. எவ்வளோ தான் நம்ம டெலீட் பண்ணாலும் வெவ்வேறு பேரில் வர்றாங்க, வெவ்வேறு யூசர் ஐடி கிரியேட் பண்ணி வர்றாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவனமாக இருந்துங்க. ஹவுஸ் ஒய்ஃபை டார்கெட் பண்ணி இப்போ இது போல் ஏமாத்துறவங்க நிறையா பேர் இருக்காங்க.